கனேடிய தமிழ் வானொலி. வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனடிய தமிழ் வானொலி. மண்ணையும் மனங்களையும் நேசிப்போம். கனேடிய தமிழ் வானொலி. தேர்தல் அலசல். பேராபத்தில் கிழக்கு தமிழ் பிரதிநிதித்துவங்கள். ஸ்ரீலங்காவில் தமிழின அழிப்பு திட்டமிட்ட வகையில் நடைபெறுகின்றமைக்கு ஒட்டுமொத்த உதாரணமாக அமைவது கிழக்கு மாகாணமாகும். சிங்கள பேரினவாதம் ஒரு புறமும் சகோதர இனக்குழுமம் மறுபுறமுமாக தமிழின இருப்பினை வேட்டையாடும் நிலைமைகளே இங்கு தற்போதுள்ளன. கிழக்கு மாகாணத்தின் கடந்த கால பொது தேர்தல்களில் இனத்துவ ரீதியாக தமிழர்கள் பின்தள்ளப்பட்டு வருவதை பொறுப்புடன் எவரும் கருத்தில் கொண்டதாக தெரியவில்லை. வெறுமனே கிழக்கு மாகாணம் தமிழரின் தாயக பிரதேசம் என்று கூறிக்கொண்டிருப்பதால் பயனில்லை. அதனை உறுதிப்படுத்த தமிழ் மக்கள் இந்த தேர்தலை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தமது இருப்பினை உறுதிப்படுத்துவதாக இருந்தால், பூர்வீக மண்ணை பாதுகாப்பதாக இருந்தால், தாயகத்தை நேசிப்பதாக இருந்தால், கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து தமிழ் வாக்காளர்களும் தமது வாக்குகளை பயன்படுத்த வேண்டும். உரிய பிரதிநிதிகளுக்கான அங்கீகாரத்தினை வழங்க வேண்டியிருக்கின்றது. இவ்வாறு கூறுவதற்கு காரணங்கள் இல்லாமல் இல்லை. கிழக்கு மாகாணத்தின் அரசியல் பிரதிநிதித்துவங்கள் படிப்படியாக தமிழர்களால் இழக்கப்பட்டு வருவதை வரலாற்றை ஒருமுறை உற்று நோக்கினால் அவதானிக்க முடிகின்றது. கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை ஆகிய 3 மாவட்டங்களில் இருந்தும் தமிழர்கள் அல்லது முஸ்லிம்கள் மட்டுமே இலங்கை சுதந்திரமடைந்த பின்னர் நடைபெற்ற 5 நாடாளுமன்ற பொது தேர்தல்களில் நாடாளுமன்ற பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டிருந்தனர். புதிய தொகுதி வரையமைப்பின் கீழ் அம்பாறை சிங்கள மக்களுக்கான தொகுதி உருவாக்கப்பட்டு சிங்களவர் ஒருவர் தெரிவாகுவதற்கான ஏது நிலை ஏற்படுத்தப்பட்டது. அதேபோல் திருமலையிலும் தமிழருக்கு இருந்த மூதூர் இரட்டை உறுப்பினர் தொகுதி இல்லாதாக்கப்பட்டு சேருவில தொகுதி உருவாக்கப்பட்டது. 1970ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கிழக்கு மாகாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 11 ஆகும். அதில் திருகோணமலை மாவட்டத்தில் திருகோணமலை, மூதூர் இரட்டை உறுப்பினர் தொகுதிகளிலிருந்து 2 தமிழர்களும் 1 முஸ்லிம் உறுப்பினரும் தெரிவு செய்யப்பட்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கல்குடா, மட்டக்களப்பு இரட்டை உறுப்பினர் தொகுதி, பட்டிருப்பு ஆகிய 4 தொகுதிகளிலிருந்து 4 தமிழர்கள் தெரிவு செய்யப்பட்டனர். அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை, நிந்தவூர், பொத்துவில், அம்பாறை ஆகிய 4 தொகுதிகளிலிருந்தும் 3 முஸ்லிம்களும் 1 சிங்களவரும் தெரிவு செய்யப்பட்டனர். அம்பாறை மாவட்டத்திலிருந்து முஸ்லிம்கள் தெரிவாகுவதற்கு அம்மாவட்ட தமிழர்களும் பூர்ண ஒத்துழைப்பை வழங்கினர். அதன் அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தில் 6 தமிழர்களும் 4 முஸ்லிம்களும் 1 சிங்களவருமாக 11 பேர் தெரிவாகியிருந்தனர். 2015ஆம் ஆண்டு பொது தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்திலிருந்து 2 முஸ்லிம்களும் 1 சிங்களவரும் 1 தமிழரும் தெரிவான நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து 3 தமிழரும் 2 முஸ்லிம்களும் தெரிவாகியுள்ளனர். அவ்வாறே திகாமடுள்ளையாக மாற்றப்பட்ட அம்பாறை மாவட்டத்தில் இருந்து 3 சிங்களவரும் 3 முஸ்லிம்களும் 1 தமிழரும் தெரிவாகியுள்ளனர். அதாவது கிழக்கு மாகாணத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தெரிவான 16 பிரதிநிதிகளில் தமிழர்கள் 6 பேராகவும், முஸ்லிம்கள் 7 பேராகவும், சிங்களவர் 4 பேராகவும் உள்ளனர். 1970 தெரிவான உறுப்பினர்கள் 11 பேரில் 6 பேர் தமிழர்களாக இருந்த நிலையில் தற்போது மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 16ஆக உயர்வடைந்துள்ள நிலையிலும் தமிழர் பிரதிநிதித்துவம் 6 பேராகவே உள்ளது. இது விகிதாசார முறையில் சுருங்கியுள்ளது. ஆனால் 1970 முஸ்லிம் பிரதிநிதித்துவங்கள் 4ஆக இருந்தபோது தற்போது அந்த எண்ணிக்கை 7ஆக அதிகரித்துள்ளது. அதே போன்று 1ஆக இருந்த சிங்கள பிரதிநிதித்துவமும் 4ஆக அதிகரித்துள்ளது. தமிழர் பிரதிநிதித்துவங்கள் குறைவடைவதற்கு தமிழர் மத்தியிலே பல்வேறு தரப்பினர் பிளவுகள் உருவாக்கப்பட்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது முக்கிய காரணியாயுள்ளது. அத்துடன் தமிழர் வாக்குகளை பிளவுபடுத்தி மாற்று சமூகத்தினரது பிரதிநிதித்துவ அதிகரிப்புக்காக செயற்படும் தமிழர் விரோத தரப்பும் வாக்களிப்பில் அக்கறை செலுத்தாத தமிழ் மக்களும் மேலதிக காரணிகளாயுள்ளனர். இவ்வாறு இருக்க கிழக்கு மாகாண தமிழ் மக்கள் உரிமைகளையோ அபிவிருத்திகளையோ வெற்றி கொள்ளவில்லை. மாறாக அவர்களின் இருப்புக்காக நாளாந்தம் போராட வேண்டிய நிலைமைக்கே முகம் கொடுத்துள்ளார்கள். அவர்கள் வரலாற்று காலம் முதல் முகம் கொடுத்து வரும் காணி பிரச்சனை, கல்வி, தொழில், குடியிருப்பு, பாதுகாப்பு உட்பட சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்பது
தொடர்கதையாகவே உள்ளது. இவ்வாறான பின்னணியில் தற்போதைய தேர்தல் களத்தினை நோக்குவோமாக இருந்தால் தமிழர்களின் வாக்குகளை இலக்கு வைத்து தமிழ் தேசிய கட்சிகளுக்கு அப்பால் தமிழ் கட்சிகள், தேசிய கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் என்று எண்ணிலடங்காதவாறு களமிறக்கப்பட்டுள்ளன. யார் பின்னணியில் இருக்கிறார்கள் என்று அடையாளம் இல்லாது திடீரென முளைத்த தரப்புகளும் தேர்தல் களத்தில் குதித்துள்ளன. கிழக்கு மாகாணத்தில் 16 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக 49 கட்சிகளும் 69 சுயேட்சை குழுக்களும் போட்டியிடுகின்றன. அதில் திருகோணமலை மாவட்டத்தில் 13 கட்சிகளும் 14 சுயேட்சை குழுக்களும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 16 கட்சிகளும் 22 சுயேட்சை குழுக்களும், அம்பாறை மாவட்டத்தில் 20 கட்சிகளும் 34 சுயேட்சை குழுக்களும் களமிறங்கியுள்ளன. திருகோணமலை மாவட்டத்தினை பொறுத்தவரையில் இங்கு மொத்த வாக்காளர் தொகை 2,88,868 ஆகும். இவற்றில் சுமார் 85,000க்கு அதிகமான தமிழ் வாக்காளர்கள் உள்ளார்கள். இவர்களில் எத்தனை சதவீதமானவர்கள் வாக்களிக்க போகின்றார்கள் என்பதிலேயே தமிழ் பிரதிநிதித்துவம் 1 2 என்று தீர்மானிக்கப்படுகின்றது. கடந்த 2015 ஆண்டு தேர்தலில் 82,396 தமிழ் வாக்காளர்கள் உள்ளதாக கணக்கிட்ட போதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் ஒரே ஒரு பிரதிநிதித்துவமே கிடைக்க பெற்றிருந்தது. அதற்கான 25.44% அதாவது 45,894 வாக்குகளே வழங்கப்பட்டிருந்தது. அப்படி இருக்கையில் இம்முறை இரா சம்பந்தனை முதன்மை வேட்பாளராக கொண்டுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மேலதிகமாக ஸ்ரீநேஸ்வரனை முதன்மை வேட்பாளராக கொண்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும், ஆத்மலிங்கம் ரவீந்திரா என்ற இயற்பெயரை கொண்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் மூத்த போராளியும் திருகோணமலை மாவட்ட பொறுப்பாளருமாக செயற்பட்ட ரூபனை முதன்மை வேட்பாளராக கொண்டு தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியும் களமிறங்கியுள்ளன. 1989, 2004 ஆகிய ஆண்டுகளில் திருகோணமலையில் 2 பிரதிநிதித்துவங்கள் பெறப்பட்டன. அதன் பின்னர் ஒரே ஒரு பிரதிநிதித்துவத்தினை தக்க வைப்பதே மிக பெரும் சவாலான விடயமாகிவிட்டது. இந்த நிலையில் இம்முறை விடுதலை புலிகளின் மூத்த உறுப்பினர் ரூபன் களமிறங்கியுள்ளமையால் கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தனுக்கு தேர்தல் களத்தில் சவாலான போட்டிச் சூழல் ஒன்று உருவாகி இருக்கின்றது. இதனை விடவும் வழமைக்கு மாறாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், அகில இலங்கை தமிழர் மகாசபை, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி, தமிழ் மக்கள் சமூக ஜனநாயக கட்சி ஆகிய 5 தமிழ் கட்சிகளும் தமிழர்களை வேட்பாளர்களாக கொண்டு 3 தேசிய கட்சிகளும் களமிறங்கியுள்ளமையானது தமிழ் பிரதிநிதித்துவத்திற்கான போராட்ட களம் ஒன்றாக திருகோணமலையை மாற்றிவிட்டிருக்கின்றது. அடுத்து மீன்பாடும் தென்னாடாம் மட்டக்களப்பை எடுத்துக்கொண்டால் 3,98,300 வாக்காளர் உள்ளனர். இதில் முஸ்லிம் வாக்காளர்கள் 90,000 பேர் உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 2000 ஆண்டில் தமிழ் பிரதிநிதித்துவத்தின் 2ஆக வீழ்ச்சியடைந்தது. அதன் பின்னர் 2004 4ஆக எழுச்சி கண்டது. அதற்கடுத்த காலப்பகுதியில் 3ஆக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறான நிலையில் இம்முறை 4 தமிழ் பிரதிநிதித்துவங்களை பெற வேண்டும் என்ற கோஷத்துடன் துரைராஜ சிங்கத்தை முதன்மை வேட்பாளராக கொண்டு கூட்டமைப்பு களமிறங்கியுள்ளது. அதே போன்று சுரேஷை முதன்மை வேட்பாளராக கொண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும், சோமசுந்தரத்தினை முதன்மை வேட்பாளராக கொண்டு தமிழ் தேசிய மக்கள் கூட்டணியும் களமிறங்கியுள்ளன. இவற்றை விடவும் பகிரங்க முஸ்லிம் எதிர்ப்புவாத குரலோடு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள், தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி ஆகியன ஒரு ஆசனத்தையாவது பெற்றுவிட வேண்டும் என போராடுகின்றன. மேலும் ஈழவர் ஜனநாயக முன்னணி, தேசிய ஜனநாயக முன்னணி உட்பட தேசிய கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் தமிழ் வேட்பாளர்களை உள்ளிட்டு களமிறங்கியுள்ளன. இந்நிலையில் மட்டக்களப்பில் தமிழர் பிரதிநிதித்துவம் தேசிய உணர்வுடன் அதிகரிக்குமா, இல்லை வாக்குச்சிதறல்களால் இருப்பது இல்லாது போய்விடுமா என்றொரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த விடயத்தில் தீர்க்கமாக சிந்திக்க வேண்டியவர்கள் மட்டக்களப்பு வாழ் தமிழ் மக்களே. அடுத்து திகாமடுள்ளியாக மாற்றப்பட்டிருக்கும் அம்பாறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் இங்கு 5,13,989 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் தமிழ் வாக்காளர்களின் எண்ணிக்கையை மையப்படுத்தினால் ஒரே ஒரு பிரதிநிதித்துவத்தினையே பெற முடியும் என்பதே யதார்த்தமாக உள்ளது. 2010 தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் பேசும் சிங்களவரான PSNவை களமிறக்கி வெற்றி பெற்றது. இருப்பினும் அவர் பெரும்பான்மை கட்சியுடன் இணைந்தமையால் தமிழர்களின் தெரிவு தவறாகியது. அடுத்த தேர்தலில் கூட்டமைப்பு சார்பிலேயே ஒரு பிரதிநிதித்துவம் இங்கு பெறப்பட்டது. அதற்காக கூட்டமைப்பாக அனைத்து தரப்பினரும் களப்பணியாற்ற வேண்டியிருந்தது. ஆனால் இம்முறை நிலைமை அவ்வாறில்லை. அம்பாறை தமிழ் பிரதிநிதித்துவத்தினை அளிக்க கூடாது என்று கூறி தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி அம்மாவட்டத்தில்
போட்டியிடுவதிலிருந்து விலகி இருந்தது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலும் பலமான வேட்பாளர்கள் இல்லை. ஆகவே கூட்டமைப்பின் சார்பில் ஒருவரே தெரிவாகுவதற்கான ஏது நிலைகள் இருந்தாலும் கூட்டமைப்பின் உட்கட்சி மோதலால் அது காணல் நீராகிவிடும் என்ற நிலைமையை தோற்றுவித்திருக்கின்றது. அதனை விடவும் மட்டக்களப்பை போன்று முஸ்லிம் எதிர்ப்புவாத கோஷத்துடன் கருணாமான் போன்றவர்களின் பிரவேசமும் ஏனைய தரப்பினரின் பிரசன்னமும் அம்பாறை மாவட்ட தமிழ் பிரதிநிதித்துவ அடையாளத்தினை அழித்துவிடும் சூழமைப்புகளை தோற்றுவித்திருக்கின்றது. இதனை விடவும் இந்த மாவட்டத்தில் முஸ்லிம் சிங்கள கூட்டுறவும் அரச இயந்திரத்தின் தமிழின விரோதத்தினை மையப்படுத்திய பெரும்பான்மைக்கான ஒத்துழைப்புகளும் தமிழ் பிரதிநிதித்துவ தெரிவுக்கு சவாலை ஏற்படுத்துவதாக உள்ளது. ஆகவே கிழக்கு மாகாண தமிழ் மக்கள் தமது இருப்பினை தக்க வைப்பதற்கான ஆணையை யாருக்கு வழங்குவது என்பதற்கு அப்பால் ஒட்டுமொத்தமாக கிழக்கில் தமிழின பிரதிநிதித்துவங்களை வீழ்ச்சியடைய செய்வதற்கு எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். இப்போது அதற்கான துருப்புச் சீட்டும் அவர்கள் கைகளிலேயே உள்ளதென்பதை இறுதியாக நினைவூட்டி செல்கின்றோம். தேர்தல் அலசல் கேட்டீர்கள். மீண்டும் மற்றொரு அலசலில் நாளைய தினம் சந்திக்கலாம். இதுவரை குரல் தந்தோர் ராஜமுகுந்தன் மற்றும் சுஜா. இது கனடிய தமிழ் வானொலி செய்தி பிரிவின் தயாரிப்பு. தேர்தல் அலசல். 8 திக்கும் ஓங்கி ஒலிக்கும் தமிழ் முரசு. 7 கடல்கள் தாண்டி அதிரும் சங்கநாதன். கனடிய தமிழ் வானொலி மண்ணையும் மனங்களையும் நேசிக்கும்.